மாநில செயலாளர் ரா. அப்துல் ரஹ்மான் அவர்களை, முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில பொறுப்பாளர்கள் முத்து முகமது, மக்கா மு கலீல், புரூனை அக்பர், வாணியம்பாடி ஹபீஸ், கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கரிகாலன், சைதை மா ஜேக்கப், வழக்குரைஞர் தா இளையா மற்றும் 135வது மாமன்ற உறுப்பினர் யாழினி ஆகிய தோழர்களே, வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற கட்சியின் அமைப்பு செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆவா அப்துல் நாசர் அவர்களே, இந்நிகழ்வை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற பேரவையின் மாநில துணை செயலாளர் கவிஞர் மு அஜ்மல் கான் அவர்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று நம்மிடையே சிறப்புரை வழங்கி அமர்ந்திருக்கிற மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே, இஸ்லாமிய விழிப்புணர்வு கழகத்தின் பொதுச் செயலாளர் மௌலவி ஜி.எம். தர்வேஷ் ரஷாதி அவர்களே, இந்திய தௌஹீத் ஜமாத் மாநில துணைத் தலைவர் ஜனாப் முகமது முனீர் அவர்களே, SDPI பொதுச் செயலாளர் ஜனாப் உமர் ஃபாரூக் அவர்களே, மனிதநேய மக்கள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் தாம்பரம் மாநகர் மன்ற உறுப்பினர் ஜனாப் யாக்கூப் அவர்களே, ஜமியத்தே உலமாயே ஹிந்த் அமைப்பின் மாநில செயலாளர் மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜனாப் MGK நிஜாமுதீன் அவர்களே, சமுதாய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜனாப் AK முகமது ஹனீஃபா அவர்களே, திராவிட முஸ்லீம் மறுமலர்ச்சி கழகத்தின் தலைவர் டாக்டர் துராபுதீன் அவர்களே, ஐக்கிய சமாதான பேரவையை சார்ந்த பொதுச் செயலாளர் மௌலவி முஜிபுர் ரஹ்மான் பாக்கவி அவர்களே, OMCL ஆலோசகர் ஜனாப் லி ஷானவாஸ் கான் அவர்களே, ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து அமைப்பின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஜனாப் இனாமுல் ஹசன் அவர்களே, மெகா டிஜிட்டல் நிறுவனர் ஜனாப் பஷீர் அகமது அவர்களே, ஜிங்கா குழுமத்தின் நிறுவனர் தொழிலதிபர் ஜனாப் IM ஹனீப் அவர்களே, காயிதே மில்லத் பொதுநலப் பேரவையின் பொதுச் செயலாளர் ஜனாப் RS தர்வேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ப்ரொஃபஷனல் கொரியர் மேலாண் இயக்குனர் சிங்கப்பூரை சார்ந்த ஜனாப் முகமது ஹனீஃப் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் இளஞ்சேக்வேரா மாமன்ற உறுப்பினர் பாலசிங்கம் தலைமை நிலைய செயலாளர், தயா நெப்போலியன், எழிலிமையன், மகிழ்வரசு, பேராசிரியர் வேல்முருகன், லைவ் கார்த்திக், வேளச்சேரி மோனீஸ்வரன், கிருபாநிதி, ஈஸ்டர் ராஜ், டிரைவர் சக்திவேல், பேரவையின் மாநில பொறுப்பாளர்கள் சீனி நைனா முகமது, திண்டிவனம் ஜப்பார் உள்ளிட்ட முன்னணி பொறுப்பாளர்களே, கட்சியின் மாநில பொறுப்பாளர்களே, துணை பொதுச் செயலாளர் எழில் கரோலின் அவர்களே,
மற்றும் இயக்கத்தின் முன்னோடிகளே, இஸ்லாமிய பேரவையின் இதர பொறுப்பாளர்களே, இந்த நிகழ்ச்சியை வெற்றிகரமாக ஒருங்கிணைத்திருக்கிற கொளத்தூர் காஜா, முகமது ஷாகீர், வீனஸ் இம்ரான், ரா முன்னாகான், மாங்காடு ஜாகீர், மாயவரம் ஹசன், அச்சுதை இஸ்மாயில், மஞ்சை ஹாஜா, தென்காசி ஆஷிக் ஹுசேன், பல்லாவரம் நிசார் அகமது ஆகிய தோழர்களே, திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற புழல் ஷேக் அப்துல்லா உள்ளிட்ட இஸ்லாமிய ஜனநாயக பேரவையின் மாவட்ட பொறுப்பாளர்களே, தொகுதி பொறுப்பாளர்களே, மகளிர் அணியை சார்ந்த ஷானவாஸ் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது 20வது ஆண்டு 4வது நோன்பு. ஒவ்வொரு ஆண்டும் 5 நாட்கள் நோன்பு இருப்பதை நான் வழக்கமாக கடைபிடித்து வந்திருக்கிறேன். இந்த ஆண்டு 4வது நாளோடு நிறைவு செய்ய வேண்டிய ஒரு நெருக்கடி. தேர்தல் தேதியை அறிவித்து விட்டார்கள். இரவு நான் மும்பைக்கு பயணம் செய்ய வேண்டும். நாளை ராகுல் காந்தி அவர்களின் பயண நிறைவு விழாவிலே பாரத் ஜோடோ நியாய யாத்ரா என்கிற அந்த நடைபயண நிறைவு விழாவிலே பங்கேற்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன். அதற்காகவும் செல்ல வேண்டிய ஒரு சூழல். ஆகவே இந்த ஆண்டு 4 நாட்களில் இதை நிறைவு செய்யும் நிலை. இந்த நிறைவு நிகழ்விலே நம்முடைய அண்ணன் பேராசிரியர் ஜவாஹருல்லா, அண்ணன் முகமது அனீஃபா உள்ளிட்ட இஸ்லாமிய சமூகத்தின் மூத்த தலைவர்கள் பங்கேற்று சிறப்பித்திருப்பது பெருமை அளிக்கிறது. இந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒவ்வொருவருக்கும், இஸ்லாமிய அமைப்புகளின் தலைவர் பெருமக்கள் யாவருக்கும், இஸ்லாமிய சொந்தங்கள் யாவருக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை, விளம்பர தட்டிகளை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை வந்து நெருக்கடி கொடுத்தது. இன்றைக்குத்தான் இதை அறிவிப்பார்கள் என்பது 15 நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரியாது. போன முறையெல்லாம் மார்ச் 10ஆம் தேதியே அறிவித்தார்கள். இந்த முறை மார்ச் 16ஆம் தேதி அறிவித்திருக்கிறார்கள். பிரதமர் மோடி தன்னுடைய சுற்றுப்பயணத்தை எல்லாம் முடித்து கொண்ட பிறகு அவருக்கு தோதாக, அவருக்கு வாகாக தேதியை தள்ளி போட்டு இன்றைக்கு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அப்படித்தான் அதை என்ன தோன்றுகிறது. ஆகவே இப்போது நடத்தை விதிகள் நடைமுறைக்கு வந்துவிட்டன. வருகிற ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் வாக்குப்பதிவு. ஜூன் 4ஆம் தேதி தான் நாம் 19ஆம் தேதி பதிவு பண்ணக்கூடிய வாக்குகளை எண்ணப் போகிறார்கள். ஏறத்தாழ 45 நாட்களுக்கு மேலாக காத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய இடைவெளி கூடாது என்று நாம் அண்மையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றினோம் உயர்நிலை குழுவிலே. 7 கட்டங்களாக தேர்தலை நடத்தக்கூடாது, 2 அல்லது 3 கட்டங்களிலேயே தேர்தலை நடத்தி முடிக்க வேண்டும், 10 அல்லது 15 நாள் இடைவெளியில் பதிவான வாக்குகளை எண்ண வேண்டும் என்று நாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலை குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றி, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை பயன்படுத்தினாலும் அத்துடன் விவிபேட் என்கிற ஒப்புகை சீட்டு எந்திரங்களை 100 விழுக்காடு இணைத்து, ஒவ்வொரு பெட்டியோடும் கட்டாயம் இணைத்து 55 லட்சம் இவிஎம் பயன்படுத்தப் போவதாக இன்றைக்கு தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்திருக்கிறார். 55 மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களோடு
55 லட்சம் விவிபேட் எந்திரங்களையும் இணைக்க வேண்டும். அதுதான் அவருடைய கோரிக்கை, இந்தியா கூட்டணியின் கோரிக்கை. ஒவ்வொருவரும் வாக்களித்த பிறகு யாருக்கு வாக்களித்திருக்கிறோம் என்பதை உறுதி செய்து கொள்வதற்கு ஏதுவாக முன்வைத்த கோரிக்கை. ஆனால் தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இத்தனை கட்டங்கள் தேவையில்லை என்று நாம் வலியுறுத்தியும் அதை அவர்கள் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. மகாராஷ்டிராவில் 48 எம்பி தொகுதிகள் தான், நமக்கு 40. அந்த ஒரே மாநிலத்தில் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவில் 7 கட்டங்களாக நடத்துகிறார்கள் என்றால் ஒரு சில மாநிலங்களில் 5 கட்டங்களாக தேர்தலை நடத்துகிறார்கள். இதுவெல்லாம் யாருக்கு வசதியாக என்பதை இந்த அறிவிப்பிலிருந்தே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. 40 தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டை, பாண்டிச்சேரி உட்பட ஒரே நாளில் வாக்குப்பதிவை முடிக்கிற போது ஏன் வட இந்திய மாநிலங்களில் அவ்வாறு ஒரே நாளில் நடத்த முடியாது? அந்த பகுதிகளில் எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் திரும்ப திரும்ப சுற்றி வருவதற்கு ஒரே இடத்தில் அவர்கள் உத்தரப்பிரதேசத்திலே போய் முடங்கி விடாமல் மறுபடியும் சில மாநிலங்களுக்கு வந்து போக வசதியாக தேர்தல் தேதிகளை தம் விருப்பம் போல் மாற்றி மாற்றி அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் அட்டானமஸ் பாடி என்று சொல்லுவது, சுதந்திரமாக இயங்குகிற ஒரு அமைப்பு என்று சொல்லுவது ஏற்புடையதாக இல்லை. மிகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையர் தனி ஒரு ஆளாகத்தான் அண்மையிலே சில நாட்களாக இருந்தார். ஏற்கனவே ஒரு ஆணையர் பதவி காலியாக இருந்தது. அண்மையிலே ஒரு ஆணையர் பதவி ராஜினாமா செய்து பதவி விலகி அந்த இடம் காலியாக இருந்தது. அந்த 2 இடங்களையும் இப்போது பிரதமரும் அமித்ஷாவும் சேர்ந்து நிரப்பிவிட்டார்கள், முடிவு செய்து விட்டார்கள். ஆணையர்களை நியமிப்பதற்கென்று ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதலை தந்திருந்தது, ஒரு தேர்வு குழு அமைத்தது, அதில் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இவர்கள் தமது அறுதி பெரும்பான்மை பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்தின் 2 அவைகளிலும் புதிதாக ஒரு சட்டத்தை இயற்றி பிரதமர், அத்துடன் அவர் விரும்புகிற ஒரு அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், தலைமை நீதிபதி தேவையில்லை என்று ஒரு சட்டத்தை இயற்றிக் கொண்டார்கள். அந்த சட்டத்தின்படி எதிர்க்கட்சி தலைவரே போகாத நிலையில் மாநிலங்களவையிலே மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர், அவர் உறுப்பினர் அல்ல, லோக்சபாவுடைய தலைவர், எதிர்க்கட்சி தலைவர், அவர்தான் மெம்பர். அவர் போகவே இல்லை, அவர் கருத்து சொல்லவே இல்லை, அவர் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். ஆனாலும் மோடியும் அவருடைய அமைச்சர் ஒருவரும் சேர்ந்து இன்றைக்கு புதிதாக 2 பேரை நியமித்து, அந்த 2 பேரும் தலைமை தேர்தல் ஆணையர் ஒருவரை சேர்த்து 3 பேரும் சேர்ந்து இன்றைக்கு இந்த தேர்தல் தேதிகளை அறிவித்திருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறதா என்கிற கேள்வி இயல்பாகவே எழுகிறது. இவர்கள் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையோடு உருவாக்கி இருப்பார்கள் என்பது கேள்விக்குறியாக உள்ளது. BEL என்கிற ஒரு கம்பெனி, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், அதில் இருக்கக்கூடிய அதிகாரிகளில் பலர் RSS இயக்கத்தை சார்ந்தவர்கள், அதில் உள்ள இயக்குநர்கள். அங்கேதான் இந்த EVM என்கிற எலக்ட்ரானிக் ஓட்டிங் மெஷின் தயாரிக்கப்படுகிறது. அதற்கான டிவைசஸ், வாக்குப்பதிவு. அப்படி என்றால் யோசித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்து பாருங்கள். கட்சி சார்பற்ற பல அமைப்புகளை சார்ந்த
பொதுமக்கள் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தொடர்ந்து ஜந்தர் மந்தரிலே பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி கொண்டே இருந்தார்கள். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரம் கூடாது, பழைய பேலட் சிஸ்டம் வாக்குச்சீட்டு முறைதான் வேண்டும். இப்போது இருக்கிற பிரதமர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் அல்ல, இவிஎம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர், தில்லுமுள்ளு செய்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் என்று திருமாவளவன் சொல்லவில்லை. கட் பண்ணி போடுவாங்க வீடியோ கிளிப். அப்படி போட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுகிறேன். இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்றுதான் நார்த் இந்தியன்ஸ் பிரதமருக்கு வைத்திருக்கிற பெயர், செல்ல பெயர், நிக்நேம். அவர் பீப்புள்ஸ் பிரைம் மினிஸ்டர் அல்ல, இவிஎம் பிரைம் மினிஸ்டர் என்று கட்சி சார்பற்றவர்கள் குரல் கொடுக்கிறார்கள். ஆகவேதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே ஜனவரியில் ஒரு போராட்டம், பிப்ரவரியில் ஒரு போராட்டம் என்று இவிஎம் தொடர்பாக இந்தியாவிலேயே அடுத்தடுத்த மாதங்களில் 2 போராட்டங்களை நடத்திய இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அருமை தோழர்களே, இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் விவிபேட் என்கிற எந்திரத்தை இணைத்து ஒப்புகை சீட்டை பெற்று வாக்குப்பெட்டியிலே போட்டு அவற்றை எண்ணி தேர்தல் முடிவை அறிவிக்க வேண்டும் என்கிற பொதுமக்களின் கோரிக்கையை இந்த தேர்தல் ஆணையம் ஏற்கவில்லை, புறக்கணித்து விட்டது. தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தாலும், இப்போது நியமிக்கப்பட்டிருக்கிற ஆணையராக இருந்தாலும், இவர்கள் எல்லாம் இந்த பதவியிலே தங்களை நியமித்தவர்கள் இவர்கள்தான் என்று சங் பரிவார்கள் மீது மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள். விசுவாசம் என்றால் வடமொழியிலே விசுவாசம் என்றால் தமிழிலே நம்பிக்கைக்குரியவர்கள் என்று பொருள். விசுவாசம் என்ற சொல்லுக்கு பெயர் நம்பிக்கை, நன்றி கலந்த நம்பிக்கை, நன்றியுடன் சேர்ந்த நம்பிக்கை, நம்பகத்தன்மை. நமக்கு விசுவாசமாக இருப்பான்னா ரொம்ப நம்பிக்கையோடு இருப்பான், அது தமிழ் சொல் இல்லை. ஆகவே தலைமை தேர்தல் ஆணையர், புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கிற 2 தேர்தல் ஆணையர்கள் இயல்பாக இந்த பதவியில் தங்களை அமர்த்திய மோடிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், பாரதிய ஜனதா கட்சிக்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள், RSS இயக்கத்திற்குத்தானே விசுவாசமாக இருப்பார்கள். ஆக அவர்கள் உருவாக்கிய இவிஎம், அவர்கள் அறிவிக்கிற தேர்தல், அவர்கள் நடத்தப் போகிற தேர்தல், வேறு வழியில்லை. மக்கள் மீது நம்பிக்கை வைத்து நாம் களத்திற்கு போகிறோம். அமர்ந்திருக்கிற இஸ்லாமியர்கள், உடலை வருத்தி விரதம் இருந்து நோன்பு நோக்கிறவர்கள், அல்லாஹ் மீது நம்பிக்கை உள்ளவர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் மீது நம்பிக்கை என்கிற அந்த நம்பிக்கையோடு தேர்தல் களத்திலே இறங்குகிறார்கள். மோடி மீது நம்பிக்கை இல்லை, அமித்ஷா மீது நம்பிக்கை இல்லை, ஆணையர்கள் மீது நம்பிக்கை இல்லை, இவிஎம் மீது நம்பிக்கை இல்லை. அல்லாஹ் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார், நல்லதே நடக்கும், நீதியே வெல்லும் என்கிற நம்பிக்கை இஸ்லாமியர்களுக்கு உண்டு. அருமை தோழர்களே, இஃப்தார் நோம்பிலே நாம் அரசியல் பேசுகிறோம். இஃப்தார் நோம்பில் அரசியல் தான் பேச வேண்டும். இது வெறும் ஆன்மீகத்தை போதிக்கிற மார்க்கம் அல்ல, அனைத்தையும் போதிக்கிற மார்க்கம், அரசியலையும் சொல்லித் தருகிற மார்க்கம். நபிகள் நாயகம் நோன்பு காலத்திலேயே யுத்தம் புரிந்தவர், நோன்பிருந்து கொண்டே யுத்தம் புரிந்து பகைவர்களை வீழ்த்தியவர் என்று வரலாறு சொல்லுகிறது. நோன்பு காலத்தில் அல்லாஹ் அல்லாஹ் என்று முடங்கி கிடக்கக்கூடாது, மக்களை காப்பாற்றுவதற்கு யுத்தம் புரிய வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாடு என்பதும் அரசியல்தான், அதுவும் அரசியல்தான். ஆகவே நாடே இன்றைக்கு ஆபத்திலே சிக்கி இருக்கிற போது
அது பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்று எந்த ஒரு இஸ்லாமியரும் எண்ண முடியாது, அப்படி இருக்க முடியாது. எந்த ஒரு ஜனநாயக சக்தியும் அப்படி இருந்துவிட முடியாது. அப்படி என்ன நாட்டுக்கு ஆபத்து? அரசியலை உற்று நோக்கக்கூடிய உண்மையான ஜனநாயக சக்திகளால் இது உணர முடிகிறது. கட்சி சாராத ஜனநாயக சக்திகளால் இது உணர முடிகிறது. எந்த கட்சியிலும் சேராமல் ஜனநாயகத்தை நம்பக்கூடிய பொதுமக்களால் இது உணர முடிகிறது. இந்த 10 ஆண்டு காலத்தில் அவர்கள் போட்ட ஆட்டம், நடத்திய கூத்து, பரப்பிய வெறுப்பு அரசியல், வளர்த்துவிட்ட வன்முறை வெறியாட்டங்கள், அரசமைப்பு சட்டத்தையே நீர்த்து போக செய்யக்கூடிய வகையில் இயற்றிய சட்டங்கள், பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்து கொடுக்கக்கூடிய மக்கள் விரோத நடவடிக்கைகள், அம்பானி அதானி ஆகிய நண்பர்களை உலக பணக்காரர்களின் வரிசையிலே கொண்டு போய் அமர வைத்த கார்ப்பரேட் விசுவாசம், இவையெல்லாம் இன்றைக்கு மக்களுக்கு தெரியாதவையா? திருமாவளவன் சொல்லித்தான் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா? இன்றைய சமூக ஊடகங்கள் வலுவாக இருக்கின்றன. ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஊடகவியலாளர்களாகவே மாறியிருக்கிறார்கள். அத்தனை குடிமகன்களும் இன்றைக்கு ஜேர்னலிஸ்ட் தான். எனவே அத்தனை பேருக்கும் இன்றைக்கு எது உண்மை, எது தவறு, யார் போலி, யார் உண்மை, யார் இங்கே நாடகம் நடத்துகிறார்கள், யார் உண்மையிலேயே மக்களுக்காக தொண்டாற்றுகிறார்கள் என்பதையெல்லாம் இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு, மதிப்பீடு செய்யக்கூடிய அளவுக்கு அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக மக்கள் இருக்கிறார்கள். எனவே 10 ஆண்டு கால மக்கள் விரோத ஆட்சியை திருமாவளவன் பேசிதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை. ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஈவிஎம் தில்லு முள்ளு மட்டும் நடக்காமல் இருந்தால் மக்கள் அவர்களை தூக்கி எறிவார்கள், எந்த சந்தேகத்திற்கும் இடமில்லை. மக்கள் ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். இவர்கள் சொல்லுகிற பெரும்பான்மை இந்துக்களே அந்த முடிவுக்கு வந்து விட்டார்கள். சிறுபான்மையினரால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை விட இடதுசாரிகளால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை விட காங்கிரசாரால் தூக்கி எறியப்படுவார்கள் என்பதை விட பெரும்பான்மை இந்துக்களால் தூக்கி எறியப்படுவார்கள். அந்த அளவுக்கு இந்து சமூகத்தினரும் இவர்களின் நாடக அரசியலை அறிந்து வைத்திருக்கிறார்கள், புரிந்து வைத்திருக்கிறார்கள். இந்த 10 ஆண்டுகளில் இவர்கள் சாதித்த சாதனை என்ன என்று கணக்கு போட்டு பார்த்தால் ஒன்றுமில்லை. அதானியும் அம்பானியும் வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை தவிர வேறு ஒன்றுமில்லை. பொதுத்துறைகள் எல்லாம் தனியார் துறைகளாக, கனிம வளங்கள் உட்பட தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டதாக மாறியிருக்கிறதே தவிர வேறு எந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் இல்லை. உலக அரங்கில் நாம் இன்றைக்கு தலை கவிழ்ந்து தலை குனிந்து நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாம் ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு, பொது நோக்கத்தோடு, சமூக நாட்டு பொறுப்புணர்வோடு, ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற கரிசனத்தோடு தேர்தல் முடிவுகளையும் எடுக்கிறோம், தேர்தல் நிலைப்பாடுகளையும் எடுக்கிறோம். இது வெளியிலிருந்து பார்க்கிறவன் கண்ணுக்கு அல்லது சந்தர்ப்பவாத சக்திகளின் கண்களுக்கு எல்லாவற்றையும் ஆதாயமாக்க வேண்டும் என்று துடிக்கிற தற்குறிகளுக்கு வேண்டுமானால் திருமாவளவன் எடுத்த முடிவு இளிச்சவாய்த்தனமாக இருக்கலாம். உண்மையான ஜனநாயக சக்திகள் யாரும் இதை இளிச்சவாய்த்தனம் என்று சொல்ல மாட்டார். நான் 1 கொடுக்கல 3 கொடுக்கனா வெளியே வர வேண்டியதானே. அதிமுக தயாராக இருக்கு. அதிமுகவால் இன்னும் கூட்டணியும் அமைக்க முடியவில்லை. இதுதான் அதிமுகவின் நோட்டிபிகேஷன் வந்துருச்சு, இன்னும் கூட்டணி ஃபார்ம் ஆகல, இன்னும் கன்சீவ் ஆகல, எங்க குழந்தை பிறகுல. பாரதிய ஜனதா தனியாளால் இருக்கிறது, யாரும் கிடைக்கவில்லை.
யாரையாவது இழுத்துட்டு ஓடலான்னு பார்த்தா ஒருத்தரும் கிடைக்கல. பாரதிய ஜனதா பாவம் ஏற்கனவே விவாகரத்தானவர்களை பார்த்து இழுத்துக் கொண்டு ஓடுகிறது. அதுதான் இன்றைக்கு நிலை. பாரதிய ஜனதா கட்சியினரால் இன்றைக்கு ஒரு அணியை கட்டமைக்க முடியவில்லை. அரசியல் விவாகரத்து சொன்னேன், பொதுவான விவாகரத்து. மக்கள் கைவிட்டால் அது விவாகரத்து தானே. மக்கள் ஆதரவு இல்லை என்றால் அது விவாகரத்து மாதிரி தானே. பாரதிய ஜனதாவுக்கும் ஆள் கிடைக்கல. எல்லாம் கதவுகளும் திறந்து இருக்கின்றன, எல்லா ஜன்னல்களும் திறந்து வைத்திருக்கிறோம். யாராவது உள்ள வந்துட்டு போங்கன்னா ஒரு ஆள் கூட உள்ள போகணும், ஈ காக்கா கூட போகணும் உள்ள. பாரதிய ஜனதாவால் இன்னும் கூட்டணி அமைக்க முடியவில்லை. நாம் 2 தொகுதி கையெழுத்து போட்டோம் அப்படின்னு நிறைய பேருக்கு கவலை. நமக்கு வராத கவலை அவர்களுக்கு வருகிறது. நம்மை பார்த்து ரொம்ப கரிசனப்படுகிறார்கள். இரண்டா, மூன்றா, நான்கா, ஐந்தா என்பது அல்ல பிரச்சனை. நாட்டை, ஜனநாயகத்தை பாதுகாக்கப் போகிறோமா இல்லையா என்பதுதான் பிரச்சனை. ஜனநாயகத்திற்கு ஆபத்து, அரசமைப்பு சட்டத்திற்கு ஆபத்து, விளிம்பு நிலை மக்களின் ஜனநாயக உரிமைகளுக்கு ஆபத்து, ஒட்டுமொத்தமாக தேசத்துக்கு ஆபத்து. பிரதமர் மோடி அண்மையிலே ஒரு நிகழ்ச்சியில் சொல்லுகிறார், இந்த 10 ஆண்டு கால ஆட்சிங்கிறது ட்ரெய்லர் ஷோ தாங்கிறார். இதுவே ட்ரெய்லர்னா மெயின் பிக்சர் எப்படி இருக்கும் பாருங்கன்ற. மெயின் ஷோ, ஃபுல் ஷோ. பத்து வருஷமே அவருக்கு ட்ரெய்லர் அப்படின்னா அவர் எத்தனை வருஷம் ஆட போகிறதா அவர் கனவுல கண்டுகிட்டு இருக்காருன்னு பாருங்க. இந்த 10 வருஷத்திலே இவ்வளவு அவலங்கள், ட்ரெய்லர் ஷோவிலே இவ்வளவு அவலங்களை பார்க்குறோம். நம்ம படம் முழுக்க பார்த்தா எவ்வளவு அவலங்கள் இருக்கும் நினைத்து பார்க்க முடியாதா? ஒருத்தர் கேட்டார், நான் சொன்னேன் இப்படி சொல்லியிருக்கிறாருன்னு. இது ஒன்னே போது இந்தியா கூட்டணி வெற்றி பெறுவதற்கு என்று சொன்னேன். அவரே ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார். இந்த 10 ஆண்டு கால அவல ஆட்சியை அவர் ட்ரெய்லர் ஷோ என்று சொல்லுகிறார் என்றால் மக்கள் புரிந்து கொள்வார்கள் அல்லவா? மீண்டும் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை ஆகும் என்பதை இயல்பாக மக்கள் புரிந்து கொள்வார்கள். தோழர்களே, தேர்தல் தேதி குறிக்கப்பட்டு விட்டது. அதாவது யுத்தத்திற்கான தேதி. திணிப்பார்கள், குப்பைகளை கொண்டு வந்து கொட்டுவார்கள். எல்லாவற்றையும் கண்டு கடந்து போக வேண்டும். நமது குறி வெற்றி. 40க்கு 40. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றால் என்ன ஆகும்? திமுக கூட்டணி தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற வேண்டும் என்று வைராக்கியத்தோடு வேலை செய்வதைப் போல மேற்கு வங்கத்திலே மம்தா வைராக்கியத்தோடு வேலை செய்வார். கேரளாவிலே இடதுசாரிகள் வைராக்கியத்தோடு வேலை செய்வார்கள். மகாராஷ்டிராவிலே சரத்பவார் உள்ளிட்ட தோழர்கள், உத்தவ் தாக்கரே போன்றவர்கள் வைராக்கியத்தோடு பணியாற்றுவார்கள். டெல்லி, பஞ்சாப் போன்ற இடங்களிலே அரவிந்த் கெஜ்ரிவால் வைராக்கியத்தோடு அங்கே நாம் வெற்றி பெற வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு வேலை செய்வார். தேர்தல் முடிவுகள் வரும்போது தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி தான் இந்தியா கூட்டணி. போஸ்ட் போல் அலையன்ஸ், அதை ப்ரீ போல் கன்ஃபர்மேஷன் பண்ணுறோம். எலெக்ஷனுக்கு பிறகு திமுகவில் எத்தனை பேர் வந்தாலும் அது இந்தியாவுக்கு தான். எலெக்ஷனுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான். தேர்தலுக்கு பிறகு மேற்கு கேரளாவிலே இடதுசாரிகள் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அல்லது காங்கிரஸ் எத்தனை பேர் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணிக்கு தான். தமிழ்நாட்டிலே அதிமுக வெற்றி பெற்றால் தேர்தலுக்கு பிறகு எங்கேயும் போகும் உத்தரவாதம் கிடையாது. இப்போ அவங்க வெளியே வந்துட்டாங்க. எலெக்ஷன் பின்னால் இந்தியா கூட்டணிக்கு வர வாய்ப்பு இல்லை. ஆகவே இப்போ இது எதற்காக இந்தியா கூட்டணி உருவாகி இருக்கிறது என்றால், தேர்தலுக்கு பிறகு ஆங்காங்கே மாநில வாரியாக நீங்கள் போராடி வெற்றி பெற்று வந்தால் அத்தனை உறுப்பினர்களும் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் என்று உறுதிப்படுத்துவதற்காக
ஒருமித்த தேசிய அளவிலான ஒருமித்த கருத்தை உருவாக்கி இருக்கிறோம். ஒரு கான்சென்சஸ் என்று சொல்வார் ஆங்கிலத்தில். ஒரு கான்சென்சஸ், ஒருமித்த கருத்து. என்ன கருத்து என்றால், காங்கிரசுக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் தேர்தலுக்கு முன்னே உடன்பாடு ஏற்படாவிட்டாலும், இரண்டும் தனித்து போட்டியிட்டாலும், அந்த மாநிலத்தில் யார் வெற்றி பெற்றாலும், இதில் ஒரு 20 பேர், அதில் ஒரு 5 பேர், அதில் ஒரு 2 பேர் வெற்றி பெற்றாலும் அவ்வளவும் இந்தியா கூட்டணிக்கு தான். அதுதான் அலையன்ஸ், அதுதான் அக்ரிமெண்ட், அதுதான் அக்ரிமெண்ட். அருமை தோழர்களே, 10 ஆண்டு கால ஆட்சி மோடி அதிருப்தி என்பது தலை தூக்கி இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் இருக்கு. சோசியல் மீடியா யாரும் காட்டுறதில்லை, சேட்டலைட் மீடியா யாரும் காட்டுறதில்லை. ராகுல் காந்தியினுடைய இந்த நியாய யாத்திராவில் லட்சக்கணக்கான மக்கள் நாள்தோறும் அவரை சந்திக்கிறார்கள். எந்த சேட்டலைட் மீடியாவும் காட்டுறதில்லை, எல்லாம் பிளாக் பண்றான். RSS பிஜேபி கிட்ட கைக்கூலி வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய எக்கச்சக்கமான புற்றீசல் போல் முளைத்திருக்கிற யூடியூப் சேனல்கள் நிறைய இருக்கின்றன. அதெல்லாம் எடுத்து பட்டியல் போட்டு சோசியல் மீடியாவில் போட சொல்லி, இவன்லாம் என்ன கருத்து சொன்னாலும் கண்டுக்காத, அவனுக்கு ரியாக்ட் பண்ணாத. ஏன்னா அவன் பூரா கூலிக்காக வேலை செய்கிறவன். வெளிப்படையாக கூலி வாங்கிக்கிட்டு டிபேட்டில் உட்காடுறான். வெளிப்படையாக கூலி வாங்கிக்கிட்டு நிறைய யூடியூப் சேனல் திறந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் ஒரு பேக்கேஜ் பேசியிருப்பான். உனக்கு 30 நாள் முழுக்க திருமாவளவனை அடித்து காலி பண்ணு, உனக்கு 30 லட்சம் பேசிடுவான். இஸ்லாமியர்களை பற்றி எதிராக பரப்பு, உனக்கு 40 லட்சம். திராவிட அரசுக்கு எதிராக நீ கருத்து போடு, மீம்ஸ் போடு, கார்டு போடு, எதையாவது ஒட்டி வெட்டி எதையாவது வீடியோ கிளிப்பிங்ஸ் போடு, இதுக்கு காசு 50 லட்சம் பேக்கேஜ். நேரம் எல்லாம் பேசி வாங்கியிருப்பாங்க. இந்த 34 நாளில் எல்லாருடைய முகங்களும் வெளியே வரும். சோஷியல் மீடியாவை அதை ஒதுப்பதிக்கக்கூடாது. டோன்ட் பாதர் அபவுட் இட். 34 நாளில் நம்ம செய்ய வேண்டிய வேலை அதுதான் ரொம்ப முக்கியமானது. சமூக ஊடகங்கள் ப்ரொவகேஷன் பண்ணுவான், தூண்டுவான், ஓன்னு புதுசாக எதையாவது கொண்டு வந்து. நேற்று பாரதிய ஜனதா கட்சி தலைவர் அண்ணாமலை சொல்கிறார், ஆதவ் அர்ஜுனா திருமாவளவன் பாக்கெட்டில் இருக்கிறார் அப்படின்னு. அவருக்கு இவருக்கு என்ன? அவர் எங்கள் கட்சியில் ஒரு உறுப்பினர், கட்சியில் துணை பொதுச் செயலாளர் பொறுப்பு கொடுக்குறோம். அவருக்கு எத்தனை கோடி இருந்தால் எனக்கு என்ன, எங்கள் கட்சிக்கு என்ன, அது பிரச்சனை கிடையாது. நம்ம யூசுப் கூட கோடீஸ்வரர் தான், கட்சியில் இருந்தார். அவர் பணம் அவருக்கு, இங்கே வந்தால் அவர் கட்சி பொருளாளர், அவ்வளவுதான். அவர் பணத்துக்கும் அவர் தொழிலுக்கும் கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது. அவர் என்ன தொழில் செய்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன லாபம் அவருக்கு வந்தது எங்களுக்கு தெரியாது, என்ன நட்டம் வந்தது எங்களுக்கு தெரியாது. எதை பற்றி அவர் பொருளாளராக வருவார், நிகழ்ச்சியில் கலந்துவார், அவ்வளவுதான். அது மாதிரி எத்தனையோ கோடீஸ்வரர்கள் வந்தார்கள் போனார்கள், கட்சிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. அவர் கொள்கை அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள், அதிலிருந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன தொடர்புன்னு லிங்க் பண்ண பார்க்குறான். அதாவது அவர் ஒரு மாநில தலைவர் அதுக்கு விளக்கம் சொல்றார். இதெல்லாம் நான் கடந்து போகணும், பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் ஊடகங்கள் பரவக்கூடிய செய்திகளை தோழர்கள் இந்த 34 நாளைக்கு நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு களப்பணிகளை ஆற்றுங்கள். மக்களை போய் சந்திங்க, பிஜேபியின் அவலங்களை எடுத்து சொல்லுங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். இஸ்லாமியர்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாக இப்போது நான் விடுக்கிற வேண்டுகோள், கிறித்தவர்களுக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள், கடந்த காலங்களில் நடந்த தேர்தல்களுக்கும் இந்த தேர்தலுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. 34 நாளில் அங்கே அரேபிய நாட்டில் யாரும் எந்த முஸ்லீமும் இருக்கக்கூடாது, இறங்கும் தமிழ்நாட்டில். இதனுடைய வேண்டுகோள். ஒரு ஓட்டு கூட வீணாகக்கூடாது, என்னுடைய வேண்டுகோள் இது. அந்த மாதிரி இல்லங்களில் இருக்கிற தாய்மார்களும் இந்த தேர்தலுக்கு கட்டாயம் எல்லாரையும் விட முன்னால் முதலிலே நின்று வாக்களிக்க வேண்டும். ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. இதனுடைய வேண்டுகோள். 67%, 60% தான் மொத்தமே நமக்கு வாக்குப்பதிவாகிறது. 80%, 90% வரையிலும் வாக்குப்பதிவு நிகழணும். ஒவ்வொரு பூத்திலும் 90% வாக்குப்பதிவு. போய் ஓட்டு போட்டால் முடிஞ்சது போதும்னு நினைக்கவே கூடாது. வெறும் 87 ஓட்டில் என்ன காலி பண்ணாங்க 2016.
ஆக்சுவலாக நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். 2000 ஓட்டு முன்னாடி போயிட்டோம். ஒரு சேனலில் திருமாவளவன் வெற்றினே அறிவிச்சிட்டாங்க. ஆனால் அன்றைக்கி ஆளுங்கட்சி செல்வாக்கில் திருமாவளவன் தோல்வின்னு அறிவித்து அதிமுக வெற்றின்னு மாற்றி விட்டார்கள் 2016. எல்லாம் நன்மைக்கே, அவ்வளவுதான். ஒருவேளை நான் ஜெயிச்சிருந்தா போய் சட்டமன்ற அரசியலுக்குள்ள ஸ்டேட் பாலிட்டிக்ஸ்குள்ளே போய் நான் சிக்கியிருப்பேன். நான் தொடர்ந்து நேஷனல் பாலிடிக்ஸில் இருக்கணும், நாடாளுமன்ற தேர்தல் அரசியல் களத்தில் நான் இருக்க வேண்டும் என்கிற ஒரு தேவை காலம் உணர்த்தியதாக நான் கருதுகிறேன். அருமை தோழர்களே, இது ஏதோ நான் இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் மட்டுமே சொன்னதாக எண்ணக்கூடாது. ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது, ஒவ்வொரு வாக்கும் முக்கியமானது. அவன் செய்கிற எல்லா தில்லுமுள்ளுகளையும் தாண்டி நாம் 100 விழுக்காடு நம்பிக்கையோடு பணியாற்றினால் இந்த ஆட்சியை தூக்கி எறிய முடியும். தமிழ்நாட்டிலே 40க்கு 40 வெற்றி பெறுகிறோம் என்றால் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற இந்து மக்களிடத்திலேயே அந்த அதிருப்தி நிலவுகிறது. ஆகவே இதை நல்ல முறையிலே நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இன்னும் 25 நாட்கள் அவர்கள் நோன்பு இருக்க வேண்டும். இந்த நோன்பு வெற்றிகரமாக அமைந்திட அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் லட்சோப லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின்